எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, ஏரி காத்த ராமர். அதாவதுங்க, நம்ம ஹிந்து முறைப்படி நம்ம ஆச்சாரப்படி வாழறோம். நமக்கு தெய்வ பக்தி இருக்குது. அதெல்லாம் நம்ம பாரம்பரியமாக வந்ததுங்க. ஆனால் பிரிட்டிஷ் இந்தியா அவங்க இங்கே ஆட்சி பண்ணுற டைமில், அந்த காலத்தில் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி இருந்தாருங்க. அவர் பேர் கொலோனல் லயோனல் பிளேஸ். அவர் செஞ்ச ஒரு பெரிய மகத்தான ஒரு செய்தியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செங்கல்பட்டு, சென்னைக்கு பக்கத்தில் செங்கல்பட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு நவம்பர் டிசம்பர் காலம் 1795 1799 வரைக்குங்க அவர் அங்கே ஒரு பிரிட்டிஷ் பர்சனல் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அப்போது அந்த மதுராந்தகம் ஏரி நிரம்பி வழியுதுங்க. மழைக்காலம், அந்த மழை சீசனில் எப்போதுமே நிரம்பி வழியும். அப்போது ஊருக்குள்ளே தண்ணி வருது, ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஏரி உடஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி அந்த பயத்தில் இருந்திருக்காங்க அந்த டைமில். அப்போது இந்த பிரிட்டிஷ் அந்த ஆஃபீஸரு ரொம்ப நல்லவர். அவர் என்ன பண்ணுறார், அந்த ஏரி பக்கத்துலேயே போய் நைட்டெல்லாம் இருக்கார். இது ஏரி உடஞ்சிருமோன்னு பயத்தில் இருக்கார். அப்போ அவர் கண்ணுக்கு ராமர் காட்சி அளிச்சிருக்காருங்க. அப்போது இவர் என்ன ப்ரே பண்ணுறார், இந்த ஏரி உடையாமல் இருந்தால் நான் சீதா தேவிக்கு நான் ஒரு கோயில் கட்டுவேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே ப்ரேயர் பண்ணுறாருங்க. இப்போ ராமருடைய காட்சியும் இவருக்கு கிடைச்சிருக்கிறதுனால அவர் ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷப்படுறார். அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சுது. ஆனால் ஏரி உடையவே இல்லைங்க. அந்த அவ்வளோ கடும் மழை, ஏரி நிரம்பி வழியிற டைமில் கூட ஏரி உடையாததுனால இவருக்கு தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அப்போ என்ன பண்ணுறார், நம்ம ராமர் இவருக்கு காட்சி கொடுத்தபடியும் இவர் மனசில் நினச்சபடியும் அதே மாதிரியே அந்த மதுராந்தகம் ஏரி பக்கத்துலேயே சீதாதேவிக்கு ஒரு பெரும் கோயில் கட்டி கொடுத்துருக்கார். அதுவும் இன்னும் அந்த கல்வெட்டில் அங்கே பதிஞ்சிருக்குங்களாமா அவரோட அந்த பேர் கொலோனல் லயோனல் பிளேஸ். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்களேன். நமக்கு கடவுள் காட்சி தர்றதுங்கிறது அது நம்மளோட ஹிந்து புராணத்தில் நம்ம ஏற்றுக்க முடியும். ஆனால் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி அவரை நம்பி அவர் முன்னாடி இது நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லைங்க, அவர் இன்னுமே நிறைய கோயில்களுக்கு பண்ணியிருக்காருங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தங்கத்திலையும் வைரத்திலையும் வைடூரியத்திலையும் ஒரு தங்க கிரீடம் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இதே பிரிட்டிஷ் அந்த பர்சனல். எவ்வளோ மகத்தான விஷயம் இல்லைங்களா. இவர் கட்டி கொடுக்குற வரைக்குங்க அந்த கோயில் அயோத்தி பெருமாள் கோயில் அப்படின்னு தான் அறியப்பட்டிருக்குது. அப்புறம் இவர் அதை இந்த ஏரி காத்த பெருமாள் அப்படின்ட்டு இவருடைய இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த மதுராந்தகம் ஏரி பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலுக்கு ஏரி காத்த பெருமாள் ராமர் கோயிலுங்கிற பேர் வந்திருக்குங்க. அதுமாதிரி சீதாதேவிக்கும் அங்கே கோயில் இருக்குது. கண்டிப்பாக செங்கல்பட்டு போகிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் மாதிரி பார்க்கலாம் தினமும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஓகேங்க, பை, தேங்க்யூ.